அனைவருக்கும் வணக்கம். ஓம் தத்புருஷாத்மிகி வக்ரதுண்டாயதிமிகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் தத்புருஷாத்மி மகாசனாதிமிகி தன்னோ சண்மு பிரசோதயாத் என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய சிறப்பு பதிவை காண்போம். இன்றைய சிறப்பு பதிவில் நாம் காண இருப்பது ஆடி அமாவாசை. அமாவாசை தினங்களில் மிக முக்கியமானது ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசை. ஆடி மாதத்தில் சூரிய பகவான் கடக ராசியில் பயணமாகிறார். ஒரு வருடம் என்பது 365 நாட்கள். தேவலோகத்தில் வாழக்கூடிய நம்முடைய பித்ருக்கள் என்று சொல்லக்கூடிய நம்முடைய மூதாதையர்கள், நம்முடைய முன்னோர்கள், அவர்களுக்கு ஒரு வருடம் என்பது ஒரு நாள். பூமி வருகையை குறிக்கக்கூடிய விரதம்தான் ஆடி அமாவாசை. இந்த ஆடி அமாவாசையில் திதி என்பது வேற, தர்ப்பணம் என்பது வேற. திதி என்பது நம்முடைய தாயோ தந்தையோ இறந்து போனால் அவங்களுக்கு அடுத்த வருஷம் இறந்து போன அதே திதியில் தேவசம் கொடுப்பது தான் திதின்றோம். இந்த திதியின் காரகனாக இருக்கக்கூடியவர் விஷ்ணு பெருமான், காக்கும் கடவுள். திதி கொடுக்கலன்னா விஷ்ணு பெருமானின் தோஷத்திற்கு ஆளாவீர்கள். இப்போ உங்கள் அப்பா ஆடி மாதம் வளர்பிறை சஷ்டியில் இறந்து போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த வருஷம் அதே ஆடி மாதம் வளர்பிறை சஷ்டியில் தான் உங்கள் அப்பாவுக்கு திதி கொடுக்கணும். அந்த திதி என்பது அவர்களுக்கு நம் உணவிடுவது, எள்ளுந்தண்ணி இறைச்சி பிண்டம் வச்சு திதி கொடுக்கணும். அவரவர்கள் முறைப்படி திதி கொடுக்கணும். ஆற்றங்கரையில் கொடுப்பாங்க, வீட்டில் கொடுப்பாங்க, குளக்கரையில் கொடுப்பாங்க, கடற்கரையில் கொடுப்பாங்க. அது அவரவர்கள் முறைகளை பொறுத்தது. ஆனால் கண்டிப்பாக திதி கொடுக்கணும். இந்த திதி கொடுத்திருந்தாலும் ஆடி அமாவாசை, மாகாளபட்ச அமாவாசை, தை அமாவாசை, ஆடி அமாவாசையில் மூதாதையர்கள் பூமியை நோக்கி வருவார்கள். அவர்கள் வரும்போது அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவர்களை அழைக்க வேண்டும். மாகாள அமாவாசையில் தங்குவார்கள், தை அமாவாசையில் மீண்டும் புறப்படுவார்கள். அப்போ இந்த 3 அமாவாசையும் கண்டிப்பாக நம்ம தர்ப்பணம் கொடுக்கணும். தர்ப்பணம் என்பது நம் வீட்டில் இறந்த அத்தனை மூதாதையருக்கும் சேர்த்து கொடுக்கக்கூடிய திதிக்கு பேர் தான் தர்ப்பணம். நம் வீட்டில் இறந்த நம்முடைய தந்தை தாய்க்கு மட்டும் கொடுக்கக்கூடிய, அவர்கள் இறந்த நாட்களில் வரக்கூடிய திதிக்கு தவசம் கொடுக்கறது தான் அதை திதின்னு சொல்கிறோம். இந்த தெளிவு உங்களுக்கு வரணும். நான் எங்கள் அப்பாவுக்கு வருஷம் கரெக்டாக அவர் இறந்தப்போ வரக்கூடிய திதியில் நான் போய் தவசம் கொடுக்குறேன், அப்புறம் எதுக்கு நான் அமாவாசையில் வேற போய் நான் தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்க முடியாது. வருடாவரம் அவர் இறந்த நாட்களில் வருவது தவசம், அது அவர்களை மட்டுமே சேரும். அமாவாசை நாட்களில் வருவது தர்ப்பணம், உங்களுடைய அத்தனை மூதாதையர்களும் சேரும். அறிந்தவர்கள், அறியாதவர்கள், தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள், 7 தலைமுறைகள் அந்த தர்ப்பணமானது போய் சேரும். அப்போ ஆடி அமாவாசையில் நாம் போய் தர்ப்பணம் கொடுக்குறோம். அந்த தர்ப்பணத்தில் இறந்து போன அப்பா அம்மா, அவங்க அப்பா அம்மா, அவங்க அப்பா அம்மா, அவங்க அப்பா அம்மா எத்தனை தலைமுறை தெரிகிறதோ, அதே மாதிரி இறந்து போன அம்மாவுடைய தாத்தா பாட்டி, அவங்க அப்பா அம்மா, அவங்க அப்பா அம்மா, அவங்க அப்பா அம்மா, இப்படி எத்தனை தலைமுறை தெரிகிறதோ, அறிந்தவர்கள் அறியாதவர்கள்னு ஐயர் சொல்லுவார். அதை சொல்லி தர்ப்பணம் கொடுத்து அவர்களுக்கு பிண்டம் வைத்து எள்ளுந்தண்ணி இறைக்கும் போது தான் அத்தனை பேருடைய அருளாசியும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த அருளாசி இருந்தால் தான் குழந்தை பேரானது கிடைக்கும். இன்றைக்கி பல இடத்துல குழந்தை பேர் இல்லாமல் இளம் தம்பதிகள் குழந்தை பிறப்பு மருத்துவமனை தேடுகிறார்கள், ஃபெர்டிலிட்டி சென்டரை தேடிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னென்னா நவீன உணவு முறைகளும் மூதாதையர் வழிபாடு இல்லாத தன்மையும் தான். அப்போ எத்தனை ஹாஸ்பிட்டல் போனாலும் தீராத பிரச்சனை அமாவாசையில் தர்ப்பணம் கொடுக்கும்போது நடைபெறும். குழந்தை பெரிய ஈஸியாக கிடைக்கும், மூதாதையர் ஆசை கிடைக்கும், அவர்களே குழந்தையாக பிறப்பார்கள். அப்போ தேவலோகத்திலேருந்து அவங்க வரும்போது அவர்களை அழைப்பது போல், இப்போ ஒருத்தர் போய் தர்ப்பணம் கொடுக்குறாரு, அவங்க அப்பா வராரு, அவங்க தாத்தா வராரு, அவங்க தாத்தா எல்லாம் வராங்க. இவர் தர்ப்பணம் கொடுக்கும்போது அவரை அழைக்கிறார். அவங்களுக்கு உணவிடுறதா அர்த்தம். வான்னு கூப்பிட்டு அவங்களுக்கு சாப்பாடு போடுற மாதிரி. அதே இன்னொருத்தர் போய் தர்ப்பணம் கொடுக்கலன்னா அவர்களுடைய மூதாதையர்கள் பார்ப்பாங்க, எப்போ என் பிள்ளை கொடுக்கல, எனக்கு சோறு போடலன்பாங்க. அப்போ அது சாபமாயிடும், குழந்தை பிறப்புக்கு தடை விதிக்கு. நான் போய் அவர் குழந்தையாக பிறந்து நான் என்ன பண்ண போகிறேன்றவாங்க. இப்படி தான் குழந்தை பிறப்பானது தடைபடுகிறது. அப்போ குழந்தை பிறப்பு சந்ததி பெருக்கமானது நடைபெற வேண்டும் என்றால் மூதாதையர் வழிபாடு, அவர்களுக்கான தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். அந்த காலத்தில் இதை முறையாக கடைபிடித்தார்கள். உணவு முறைகளும் தர்ப்பணம் திதி கொடுப்பதும் குழந்தை பேருக்கான வழிவகைகள். இதை தெளிவாக புரிந்து கொள்ளணும். இந்த ஆடி அமாவாசையானது வரக்கூடிய 12/8/2026 புதன்கிழமை காலையில் 2:10 அடுத்த நாள் காலையில் 13/8/2026 வியாழக்கிழமை காலை 2:13 வரைக்கும் இருக்குது. முழு நேர ஒரு அமாவாசை தினம் மிக சிறப்பாக வந்திருக்கு. வரும்போதே புதன்கிழமையிலே வரார்.
புதன் என்பது பெருமாள், பெருமாள் தான் காக்கும் கடவுள். புதன்கிழமை பெருமாளை வழிபடும் என்பது காக்கும் கடவுளான பெருமாளுடைய ஆசி கிடைக்கும். சனிக்கிழமை பெருமாளை வழிபடுவது என்பது காக்கும் கடவுளான பெருமாளுடைய ஆசியால் சனி தோஷமானது நீங்கும். இந்த வித்தியாசத்தை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இந்த புதன்கிழமை அமாவாசை வருவது என்பது காக்கும் கடவுளான திதி நாயகனாக இருக்கக்கூடிய பெருமாளுடைய ஆசியை முழுமையாக கிடைக்க செய்து குழந்தை பிறப்பு, நிலையான செல்வம், செல்வத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி மார்பில் தாங்கி கொண்டிருப்பவர் பெருமாள், எம்பெருமான். தன்னுடைய மனைவியாக இதயத்தில் தாங்கி கொண்டிருக்கிறார். அவள் தான் செல்வத்தின் அதிபதி மகாலட்சுமி. இப்போ பெருமாளை வழிபடும் போது மகாலட்சுமி என்ன பண்ணுறா? அளவிட முடியாத செல்வத்தை அள்ளி கொடுத்து விடுகிறார். குசேலனையும் குபேரனாக்கும் திறன் பெற்றவர் பெருமாள். அப்படிப்பட்ட பெருமாள் வழிபாட்டை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான திதி விரத நாள் தான் அமாவாசை. இந்த ஆண்டு வரக்கூடிய இந்த 12/8/2026 புதன்கிழமையில் பெருமாளை வழிபடுவதற்கு பயன்படுத்தி கொள்ளலாம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? எந்த உலகத்தில் இருந்தாலும், வேறு நாடு இருந்தாலும், அங்கே தலைவாழையில் இட்டு சாதம் சமைத்து வச்சு என்ன உணவு கிடைக்குமோ, நான் தமிழ்நாட்டில் இருக்கேன், இந்தியாவில் இருக்கேன், எனக்கு வசதி, எனக்கு இலை வாங்கி போட்டு தவசம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, பண்ணுங்கள். வெளிநாட்டில் இருக்கேன், வாய்ப்பு இல்லை, அதுக்கு தட்டில் வச்சு கூட பண்ணலாம். ஆத்மார்த்தமான அன்பு அதற்கான படைகள், அதற்கான விரதம். இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய உணவு பதார்த்தங்கள், எங்கள் தாத்தாவுக்கு இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அப்பா தவசம் கொடுக்கும்போது வச்சு படைக்கிறது. இல்லை அப்பா இல்லை, அப்பா தாத்தாவுக்கு என்ன பிடிக்குமோ அதை வச்சு படைக்கிறது. முழு நேர விரதம் இருந்து ஐயரை வச்சு திதி கொடுக்கலாம், தர்ப்பணம் கொடுக்கலாம். இல்லை ஆற்றங்கரையில், குளக்கரையில், கடற்கரையில் போய் கொடுக்கலாம். எங்கே போய் தர்ப்பணம் கொடுக்கலாமோ அங்கே சென்றும் கொடுக்கலாம், வீட்லேயும் கொடுக்கலாம். இதே எங்கள் அப்பா உயிரோடு இருக்காங்க, எங்கள் அம்மா உயிரோடு இருக்காங்க, அவங்களாம் அதை கடைப்பிடிக்க மாட்டேங்கிறாங்க, ஆனால் எங்கள் தாத்தாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவருக்கு நான் திதி கொடுக்கலான்னா கொடுக்க முடியாது, அவர்களை பிரார்த்தனை செய்து கொள்ளலாம், வழிபாடு செய்யலாம், தாத்தாவுக்காக வழிபடலாம். அன்று தாத்தாவை நினைத்து சூடம் ஏற்றி வழிபடலாம், படையில் இட முடியாது. பெண்கள் சுமங்கலியாக விரதம் இருக்க முடியாது. கணவன் உயிரோடு இருக்கும்போது அவர்கள் அமாவாசை திதி கொடுக்க முடியாது. கணவன் இல்லைன்னா கணவனுக்கும் திதி கொடுத்துட்டு அப்படியே மூதாதையருக்கும் திதி கொடுத்துடலாம். இந்த புரிதலுக்கு நீங்கள் வந்துடணும். இந்த ஆடி அமாவாசை என்பது முன்னோர்கள் வழிபாட்டுக்கு உகந்த நாள். இந்த ஆண்டு சூரிய கிரகணத்தில் வரார். சூரிய கிரகணத்தில் வரும்போது என்ன பண்ணலாம்? அதிகாலையிலேயே நம்ம தர்ப்பணத்தை முடிச்சுட்டு கிரகணத்திற்காக சாமி அறையெல்லாம் பூட்டிட்டு காத்திருக்கலாம். அதுக்கப்புறம் இரவில் நம்ம என்ன பண்ணலாம்? கிரகணம் முடிந்த பிறகு நாம் சாமி அறையெல்லாம் திருப்பி திறந்து பூஜை செய்யலாம். இந்த அமாவாசை தினம் என்பது மிக உன்னதமானது. புதன்கிழமை வரக்கூடிய ஆடி அமாவாசை. ஆடி அமாவாசை தர்ப்பண வழிபாடு என்பது குழந்தை பேருக்கான வழி கிடைக்கும். அதுவும் புதன்கிழமை வரும்போது நரம்பு தளர்ச்சி, வீரியமின்மையால் குழந்தை பேரு தடைப்பட்ட தம்பதிகள் இந்த அமாவாசையில் விரதம் இருந்து மூதாதையரை வழிபட்டு தர்ப்பணம் கொடுத்து அவருடைய ஆசியை கிடைக்கப்பெற்று குழந்தை செல்வத்தோடு நலமாக வளமாக வாழ்த்துக்கள். மீண்டும் இதே போல் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.